ஏடிஎம்கேல நீ எடப்பாடி பழனிசாமி அவரை நீ டேமேஜ் பண்ற, உனக்கு அவருக்கு பிரச்சனை போது நீ அவரை தனிப்பட்ட முறையில் நீ விமர்சனம் பண்றது வேற. ஆனா இப்படி குற்றச்சாட்டு நீ சொல்றன்னா அப்ப அது நடந்துச்சா? ஒரு நடிகை சவுத் இந்தியா பெரிய ஆர்டிஸ்ட், இன்னும் திருமணம் கூட ஆகாமல் நடித்துக் கொண்டிருக்கிற நடிகை செல்வி திரிஷா அவர்களை குறித்து இந்த வெங்கடாச்சலம் சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து அதுதான் வேணும்னு கேட்டாரு. 25 ரூபாய் கொடுத்து கருணாஸ் மூலியமா ஏற்பாடு பண்ணாங்க. நேற்று அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்றாரு, அது தவறான தகவலாக இருந்தால் அவர் நாக்கு அழுகி போயிடணும், மக்கள் செருப்பு கேட்டு நடிக்கணும் சொல்லிட்டு நீங்க பிரச்சனை பெருசான இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் அந்த நடிகையை வந்து அந்த நடிகைன்னு சொல்ல, அந்த நடிகை மாதிரி நடிகை வேணும்னு கேட்டாங்க தான் சொன்னே தவிர அந்த நடிகை என்ன சொல்ல வருத்தம் தெரிவிச்சுக்கிற மன்னிச்சிருக்கோன்றாரு. அப்ப என்ன வேணாலும் பேசிட்டு வருத்தம் தெரிவிச்சா மன்னிச்சிட்டா சரியா போயிடுமா? இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. இதுதான் ஃபுல்லா சோசியல் மீடியாவில் ஓடி இருக்குது. ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மக்களை பாராட்டுகிற உலகமே பாராட்ட ஒரு பட்ஜெட்டை நமது முதலமைச்சர் தலைவர் தளபதி தாக்கல் செய்திருக்காரு. மக்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டை தளபதி கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு மட்டும் கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் இந்த அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க செல்லும் பொழுது பெண்களுக்கு மாதம் கல்வித் தொகை புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் என்று அறிவித்து இன்றைக்கு ஆண்களுக்கு கூட ஈவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ், நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், ஈவன் ஃபார் பாய்ஸ் ஆல்சோ, அவர்களுக்கும் ஆண்களுக்கும் ஆண் மாணவர்களுக்கு கூட உயர்கல்வி படிக்கும் பொழுது 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டம் என்று சொல்லி பல்வேறு திட்டங்களை அற்புதமான பட்ஜெட்டை தலைவர் தளபதி அவர்கள் மக்களுக்காக இன்னைக்கு தந்திருக்கிறார். எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ண தான் செய்வாங்கன்னு வச்சுங்க, பாராட்ட மாட்டாங்க. சோ அது அவங்க இன்னைக்கு எல்லாமே அந்த பட்ஜெட் அறிவிச்ச உடனே அந்த பட்ஜெட் பத்தி சோசியல் மீடியால போகுது, எல்லா சோசியல் மீடியா, எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல, மீடியாஸ்ல. அதுக்குள்ள இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இத மச்சிட்டு அதை எடுத்துக்கலாம். ஏன்னா யூடியூப்ல இருந்தாலும் சோசியல் மீடியால இருந்தாலும் எதை மக்கள் நிறைய பார்ப்பாங்க, எதை போட்டு பரவல் பண்ணலாம்னு சொல்லி பிஜேபிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா சோசியல் மீடியாவும் ஒரு அருமையான பட்ஜெட்டை திமுக கொடுத்துருச்சு, முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் கொடுத்துட்டாரு. சோ இந்த செய்தி பெருசு பார்த்தோம்னா அந்த நாங்க கொடுத்துரு திமுக ஆட்சியில தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய பட்ஜெட் அந்த நன்மைகள்லாம் மக்கள் போய் சேர போது அது மக்கள் தளபதி பாராட்ட இப்ப பாராட்டிட்டு தான் இருக்காங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல புதுவை உட்பட 40 திமுக ஜெயிக்க போகுது. அது ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சமூக வலைத்தளங்களில் ஆற்றுகிற உரை, என்னுடைய நேரலைகள், என்னுடைய சொந்த கருத்து, குடியாத்தம் குமரனின் சொந்த கருத்து, நான் பேசுகிற இந்த கருத்துக்களால் வழக்கு வந்தாலும் எந்த சர்ச்சைக்கு ஆளானாலும் அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு என்பதை நான் பதிவு செய்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். நேற்றிலிருந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி, வைரலா ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில், ஊடகத்தில், நேற்று மாலை பத்திரிகைகளில், இன்று காலை பத்திரிகைகளில், வர இருக்கிற வார பத்திரிகைகளில், எஸ்பெஷலி இன் சோசியல் மீடியா ரொம்ப ஒரு சீரியஸா பேசப்படுற விஷயம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நேற்றைக்கு சேலத்திலிருந்து அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜி நினைக்கிறேன், ராஜி என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை அதிமுகனுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைத்திருக்கிறார். இது அவர் வச்ச குற்றச்சாட்டு. ஆஸ் எ டிபேட்டியர், நான் ஒரு டிபேட்டியர், நான் ஒரு யூடியூபர், அந்த முறையில் இதை பேசுகிறேன். இதற்கு யார் விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. அது பழியா என்ன ஏதென்றது நமக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இந்த ஒரு பழி ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் கூடவே இருந்தவர், ரொம்ப வருஷமா நெருக்கமா இருந்த ராஜி என்று சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர், அவரு கூட இருந்தவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு அவங்க என்னென்ன எதிர்பார்த்தாங்க எனக்கு தானே தெரியும். நான் ஏதோ சும்மா சாப்பிட்டு மட்டும் வெளியே வந்துட்டேன். ஆனா அங்க வெங்கடாச்சலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன கேட்டாரு சொல்லி அவர் இன்னார கேட்டாருன்னு ஆணித்தரமா சொல்றாரு. நேத்து சொல்றாரு, இன்னைக்கு அப்படியே அதை மறுத்து பேசிட்டாரு. ஆணித்தரமா சொல்றாரு, இன்னார கேட்டார் அவருன்னு ஒரு நடிகை பேரை சொல்றாரு. ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஆயிருந்தாலும் ஒரு பெண், ஒரு நடிகை என்றதுனால வந்து நம்ம கேவலமா கீழ்த்தரமெல்லாம் பேசக்கூடாது. ஒரு நடிகைன்னு சொன்னா அவங்களும் ஒரு குடும்பத்தை வந்தவங்க தான், அவங்களும் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பெண்ணு தான், அவங்களுக்கும் திருமணம் ஆகிருக்கும், அவங்களும் குழந்தை குட்டி இருக்கும், அவங்களும் ஒரு நல்ல ஃபேமிலி இருப்பாங்க, அவங்களோட ப்ரொஃபஷனல் ஆக்டிங் அவங்க வந்திருப்பாங்க. அது நடிகைன்றதுனால இலக்காரமா எடுத்த உடனே எல்லாருமே அவங்க அங்க போனாங்க, இங்க போனாங்க, எவ்வளவு ரூபாய் வாங்கி அங்க போனாங்கன்னு சொன்னா நாக்கு அழுகிடும். என்ன சொல்றாங்க, தெருவில் மக்கள் நம்மளை செருப்பத்து நடிப்பாங்க. அரசியல் ரீதியான கருத்துக்கள் வேற. ஒரு நடிகை அரசியல் மேடையில் ஏறி நம்மள தரைக்குறவா பேசுறோம், நம்ம அதை பதில் சொல்றோம்னா அந்த கேஸை நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம், காலையில இருந்து எல்லாரும் கமெண்ட்ல 4 பேர் போன்லயே கேட்டாங்க இந்த இஷ்யூ வந்து யூடியூப் சேனல்ஸ்ல உங்களை பேச சொல்லி நீங்க பேசுனீங்களா, உங்க மேல கூட தான் ஏடிஎம்கே கொள்கை பரப்பு துணை செயலாளர்
நடிகை விந்தியா கேஸ் போட்டிருக்காங்களேன்னு சொல்லி அவங்க ஸ்டேஜில் பார்ட்டி டேமேஜ் பண்ணாங்க, பார்ட்டி லீடர்ஸை டேமேஜ் பண்ணாங்க, தவறான குற்றச்சாட்டை சொன்னாங்க, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை சொன்னாங்க. சரி, ஒரு பெண் அவங்க என்னத்து கேஸ் எல்லாம் போடணும், பேசினா பேசின்னு போட்டோம், ஜனநாயக எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமைன்னு சொல்லி அவங்க மேலே கவர்மெண்ட் கேஸ் போடல. ஆனால் நான் அவங்களுக்கு பதில் கொடுத்தேன். நான் ஈரோடு களத்தில் இருந்தேன், ஈரோடு கிழக்கு தொகுதியில் நான் களத்தில் இருந்தேன். அப்போ நான் அவங்க பேசிட்டு போனால் அவங்க நான் பதில் கொடுத்தேன். அதை இந்த யூடியூப்கார சொல்லணுமா, எங்களை மாதிரி ஒரு சிலர் என்ன பேசுவோம் அதை எடுத்து போடணும்னு அவங்க அப்படியே சரி அவங்க போட்டால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி ஆகுது, நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. அவங்க எடுத்து போட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா போய் நேராக டெல்லியில் மகளிர் ஆணையத்தில் போய் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன் பர்சன் டெல்லிக்கு போனாங்க. டெல்லி மகளிர் ஆணையத்தில் வந்து என் மேலே இப்படியெல்லாம் பேசியிருக்காரு, அவரை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லி டெல்லி மகளிர் ஆணையத்திலிருந்து கோர்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்து கோர்ட்லேருந்து என் மேலே கேஸ் ஃபைல் பண்ண சொன்னாங்க. சென்னை சைபர் கிரைம் கமிஷனர் ஆஃபீஸில் என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதே ஏடிஎம் ஆட்சியில் இருந்து யாருன்னா டிஎம்கேலேருந்து மகளிர் ஆணையத்தில் போயிட்டு அதிமுக பேச்சாளர் இப்படி எங்கள் கட்சியினுடைய பெண்ணை குறித்து அவதூறாக பேசிட்டாங்க, கேஸ் ஃபைல் பண்ணால் கண்டிப்பாக மறைநாமையார் செல்வி ஜெயலலிதா கேஸ் ஃபைல் பண்ண சொல்லிக்க மாட்டாங்க. என் கட்சிக்காரன் பேசினான் போயா கேஸ் எல்லாம் ஃபைல் முடியாது. ஆனால் திராவிட மாடல் அரசு இந்தியாவிலே பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு ஆட்சி. ஏன்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி வாரண்ட் ஆகி நான் கோர்ட்டுக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் நீங்க அந்த கேஸ் கோர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த கோர்ட்டில் இருக்க கேஸ் குறித்து பேசக்கூடாது. இது அரசியல். அவங்க அந்த விந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகை அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர், அந்த கட்சியில் அவங்க ஒருத்தர் தான் பேசுறாங்க, பேச்சாளர். ஆமா, அவங்க பேசுற பேச்சாளர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பேசுற பேச்சு எப்படி எவ்வளவு அநாகரிகமா, எவ்வளவு பொய்யா, எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி அவங்க பேசுறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி திண்டிவந்த அமுதான் ஒருத்தர் அவங்க திமுக பேச்சாளர் இருந்தாங்க. நாங்களே அந்த காலத்தில் சின்ன பையன் இருக்கும்போது மூட்டரவின்னு உடைய திமுக இளைஞனை பலர் எஸ் நட்ராஜ் நகரசல் அப்ப அந்த சின்ன பொண்ணு அப்ப கூட நாங்கள் கூட்டம் போட்டிருக்கோம். அது ஏடிஎம்கே இன்னைக்கு அது என்ன பேச்சு பேசுது. ஸோ அவங்க மேலாம் வழக்கில்லை. பொதுவாக பெண்கள் ஆம்பளை குறித்து என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு வேணாலும் இறங்கி அடிக்கலாம். ஆனால் ஆம்பளைங்க குறித்து ஆம்பளைங்க பெண்களை பேசிட்டா வழக்கு இருக்கும். ஸோ என் மீது அந்த வழக்கு இருக்கு, அதை நான் நீதிமன்றம் சந்திக்கிறேன். அது அரசியல் ரீதியாக அந்த விந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி வந்து மேடை ஏறி அவங்க அங்கே பேசினாங்க, அதுக்கு நான் பதில் சொன்ன அந்த கேஸ். ஏன்னா இது அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு விளக்கத்தை சொல்லும் போது ஒரு விஷயத்த பேசும்போது எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு பேசணும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு ஏடிஎம்கேல நீ எடப்பாடி பழனிசாமி அவரை நீ டேமேஜ் பண்ற, உனக்கு அவருக்கு பிரச்சனை போது நீ அவரை தனிப்பட்ட முறையில் நீ விமர்சனம் பண்றது வேற. ஆனா இப்படி குற்றச்சாட்டு நீ சொல்றன்னா அப்போ அது நடந்துச்சா? ஒரு நடிகை சவுத் இந்தியில பெரிய ஆர்டிஸ்ட், இந்த திருமணம் கூட ஆகாமல் நடித்துக் கொண்டிருக்கிற நடிகை செல்வி திரிஷா அவர்களை குறித்து இந்த வெங்கடாச்சோழன் சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து அதுதான் வேணும்னு கேட்டாரு, 25 ரூபாய் கொடுத்து கருணாஸ் மூலியமா ஏற்பாடு பண்ணாங்க. நேற்று அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்றாரு. அது தவறான தகவலாக இருந்தால் அவர் நாக்கு அழுகி போயிடணும், மக்கள் செருப்பு கேட்டு நடிக்கணும். அது தவறாக இருந்தால் அப்படி நடக்காம இருந்தால் தப்பு சொல்லியிருந்தா மக்கள் செருப்பு கேட்டு நடிக்க சொல்லிட்டு இன்னைக்கு பிரச்சனை பெருசான இன்னைக்கு அவர் என்ன சொல்றாங்க, இல்ல நான் அந்த நடிகையை வந்து அந்த நடிகைன்னு சொல்ல, அந்த நடிகை மாதிரி நடிகை வேணும்னு கேட்டாங்க தான் சொன்னே தவிர அந்த நடிகை நான் சொல்ல வருத்தம் தெரிவிச்சுக்கிற மன்னிச்சிருக்கோன்றாரு. அப்ப என்ன வேணாலும் பேசிட்டு வருத்தம் தெரிவிச்சிட்டா மன்னிச்சிட்டா சரியா போயிடுமா? ஸோ இந்த இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இதுதான் ஃபுல்லா சோசியல் மீடியாவில் ஓடி இருக்குது. ஒரு எவ்வளவோ பெரிய ஒரு மக்களை பாராட்டுகிற உலகமே பாராட்ட ஒரு பட்ஜெட்டை நமது முதலமைச்சர் தலைவர் தளபதி தாக்கல் செய்திருக்காரு. இவ்வளவு பெரிய பட்ஜெட், மக்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டை தளபதி கொடுத்திருக்கிறாரு. பெண்களுக்கு மட்டும் கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய், அரசு பள்ளியில படித்து உயர்கல்வி படிக்க செல்லும் பொழுது பெண்களுக்கு மாதம் கல்வி தொகை புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் என்று அறிவித்து இன்றைக்கு ஆண்களுக்கு கூட 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு அரசு பள்ளியில படித்திருந்தால் ஆண்களுக்கு கூட ஈவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ், நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், ஈவன் ஃபார் பாய்ஸ் ஆல்சோ, அவர்களுக்கும் ஆண்களுக்கும் ஆண் மாணவர்களுக்கு கூட உயர்கல்வி படிக்கும் பொழுது 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டம் என்று சொல்லி பல்வேறு திட்டங்களை ஒரு அற்புதமான பட்ஜெட்டை தலைவர் தளபதி அவர்கள் மக்களுக்காக இன்னைக்கு தந்திருக்கிறார். அது எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணதான் செய்வாங்கன்னு வச்சுங்க, பாராட்ட மாட்டாங்க. ஸோ அது அவனுக்கு இன்னைக்கு எல்லாமே அந்த பட்ஜெட் அறிவிச்ச உடனே அந்த பட்ஜெட் பற்றி தான் சோசியல் மீடியாவில் போகுது, எல்லா சோசியல் மீடியா, எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல மீடியாஸ்ல. அதுக்குள்ள இப்படி ஒரு ஸ்டேட் பண்றதுனா இதை மறைச்சிட்டு அதை எடுத்துக்கினாங்க. ஏன்னா இப்போ யூடியூப்ல இருந்தாலும் சோசியல் மீடியால இருந்தாலும் எதை மக்கள் நிறைய பார்ப்பாங்க, எதை போட்டு பரவல் பண்ணலாம்னு சொல்லி பிஜேபிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா சோசியல் மீடியாவும் ஒரு அருமையான பட்ஜெட்டை திமுக கொடுத்துருச்சு, முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த செய்தியை பெருசு பார்த்தோம்னா அந்த நாங்கள் கொடுத்துரு திமுக ஆட்சியில் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய பட்ஜெட் அந்த நன்மைகள்லாம் மக்களை போய் சேரப்போது, அது மக்கள் தளபதி பாராட்ட இப்பயே பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல புதுவை உட்பட 40 திமுக ஜெயிக்க போகுது, அது ஒரு விஷயம் இருக்கட்டும். இப்போ எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பேர் குற்றச்சாட்டை சொல்லிட்டு அப்போ அவர் நடிகர் பேரை சொல்றாரு. யாரு அவர் சொல்றாரு, இந்த ராஜி சொல்றாரு. யார சொல்றாருன்னா மரியாதைக்குரிய திரு கருணாசரோட சொல்றாரு. மிகுந்த மரியாதைக்குரிய தேவர் சமுதாயத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய அவர்
தலைவராக இருக்கிறார் புலிப்படை என்று சொல்லி. அவர் தான் ஏற்பாடு பண்ணார் சொன்ன பகிரங்கமா அவர் பேரு குற்றச்சாட்டு, அவர் பேரை சொல்றார். அவர் பேரு சொல்லிட்டு நீங்க அப்படியே பிளேட்டை மாத்துறாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு சாதாரணமான குற்றச்சாட்டு இல்லை. ஒரு நடிகையை கேவலப்படுத்துவது எல்லா நடிகைகளையும் கேவலப்படுத்த மாதிரி. யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணாதனால எல்லாரும் அப்படி சொல்லிட முடியாது. சோ இதுக்கு என்னன்னு கேட்டா, நேற்று பகிரங்கமா ட்வீட் பண்ணியிருந்தாங்க. தன்னுடைய ட்விட்டர் பகுதியில் கண்டனம் தெரிவித்திருந்தார் நடிகை அந்த சகோதரி செல்வி திரிஷா அவர்கள். கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இதை வந்து நான் கண்டிக்கிற படிமையா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி பண்ணியிருந்தாங்க. அவங்களும் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது யாரா இருந்தாலும் அந்த அம்மா அந்த தப்பு பண்ணலன்னா அந்த அம்மா மேல அந்த சகோதரி மீது இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டா இருந்தால் இது யாரா இருந்தாலும் கண்டிக்க வேண்டும். யாரா இருந்தாலும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் இது. ஆச்சுங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு தப்பு நடக்கலாம் போது, அதாவது கமிஷனர் ஆபீஸில் போயிட்டு ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, ஈவன் ஐ எம் ஆல்சோ ஹேவிங் சிஸ்டர்ஸ், ஐ எம் ஹேவிங் 3 சிஸ்டர்ஸ், 1 younger sister, 2 elder sisters. ஸோ நானும் பெண்களோட பிறந்தவன். எனவே கமிஷனர் ஆபீஸில் போய் அந்த நடிகை அந்த சகோதரி செல்வி திரிஷா அவர்கள் அந்த அதிமுகனுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர்ல, அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் அந்த ராஜியா என்ன அந்த பேரு, இப்படி ஒரு பகிரங்கமான ஒரு பழிய நடிகை திரிஷா மீது சொல்லியிருக்கிறது போய் கமிஷனர் ஆபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவர் ஏதோ மன்னிப்பு கேட்டார், வர்த்தன் தெரிவிச்சான்னு விட்டுட்டா, இது 4 பேர் என்ன பேசுவோம்னா ஒருவேளை நடந்திருக்குமான்னு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் நாளைக்கு எல்லா நடிகைகளையும் இந்த மாதிரி வந்துட்டு கீழ்த்தரமா பேசுவாங்க. நீங்க நடிகை திரிஷா போய் அந்த சகோதரி போய் என் மீது இப்படி அபகண்டமா பேசியிருக்கான், அந்த மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா இந்தியாவிலே பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவர் தளபதி அவர்கள். பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதி அவர்கள். இந்த திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான ஆட்சி. இன்னைக்கு இந்தியாவிலே முதல் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம், பெண்களுக்கு இன்றைக்கு நியாய விலைக்கடையில் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய், நேற்றைக்கு கூட தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து திட்டம் என்று எக்கச்சக்கமான திட்டங்கள் பெண்களுக்காக தலைவர் தளபதி பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறார். தொடர்ந்து பெண்களுக்காக, பெண்கள் நன்மைக்காகத்தான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கள் சின்னவர், நாட்டினுடைய முதல்வர், அன்பு தலைவர், இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எனவே பெண்கள் இந்த ஆட்சியிலே பாதிக்கப்பட்டால் யாராக இருந்தாலும் அந்த பெண்களுக்கு யார் தொந்தரவு கூறுகிறாரோ, அவதூறு பேசுகிறார்களோ அவர்கள் இந்த ஆட்சியிலே கண்டிக்கப்படுவார்கள். எனவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஏதோ அவர் மன்னிப்பு கேட்டார், இதோட உற்றாம அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த அதிமுக முன்னாள் ஒன்றிய ராஜி மீது அந்த நடிகை செல்வி திரிஷா அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. இது இப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டா இது இப்படி தொடர்ந்து பேசுவாங்க. சரி, இந்த விஷயத்தை விட்டுருவோம். இது வந்து டீப்பா இதை பத்தி ரொம்ப உள்ள போவானா. இப்போ எங்க தலைவர் தளபதியை பார்த்து இப்போ ரீசெண்டா தான், ஏன்னா இவங்க பிஜேபி கிட்ட இருந்து கைண்டி வெளியே வந்த பிறகு அது உண்மையான நாடகமான என்னன்னு தெரியல, பட் நாங்க பிஜேபி கூட இல்லைன்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே இன்ஜின்லேருந்து பொட்டியெல்லாம் கைட்டி விட்டாச்சுன்றாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அண்ணன் மைண்டோட ஜெயக்குமார் சொல்றாரு. சரி, அப்படியே கூட இருக்கட்டும். என்ன சொல்றது, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவர் இருக்காருல்ல, இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, நான் அவருக்கு ஒன்று மட்டும் சொல்றேன். தலைவர் தளபதி வந்து உழைப்பால் உயர்ந்த தலைவர். தலைவர் தளபதி உழைப்பால் உயர்ந்த தலைவர். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க பெரிய லெவலில் நாங்க ரீச் ஆக போறோம், அது இதுன்னு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. இதுக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த பதில் சொல்ல. அவங்க கட்சியில பேசுறது யாருன்னு கேட்டா அவர் ஜெயக்குமார் தான் பேசுற. அப்படி நம்ம மைண்டோட ஜெயக்குமார் தான் பேசுற. அப்படி அவங்க கட்சியில பேசுறது அவங்க மட்டும் தான் பேசுறாங்க. இனிமே திமுக வந்துட்டு முதலமைச்சரோட எப்படி எல்லாம் பேசுறாரு யாரு, எடப்பாடி பழனிசாமி பொம்மை முதலமைச்சர் என்றார். அந்த வார்த்தை சொல்றதுக்கு தலைவர் தளபதியை பார்த்து பொம்மை முதலமைச்சர் சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க அந்த வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாது. எங்க தலைவர் தளபதி என்ன உழைப்பால் உயர்ந்த தலைவர் தளபதி அவர்கள். உழைப்பால் உயர்ந்த தலைவர் தளபதி அவர்கள். ஏ அன்கரப்டட் லீடர் இன் இந்தியன் பாலிடிக்ஸ், அவர் லீடர் தலைவர் தளபதி ஸ்டாலின், ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், திராவிட மாடல் கவர்மெண்ட் சிஎம் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின். யாரும் விரல் நீட்டி விமர்சிக்க முடியாத ஒரு தலைவன். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாளில் தூசிப்படாத தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர், ஏ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஏ வெரி குட் ஆரேட்டர், ஏ வெரி குட் லீடர். அவரு 50 வருஷம் உழைச்சி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கார். கூவாத்தூர்ல நடந்த சமாச்சாரம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்.
இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அந்த கூவாத்தூருக்குள்ள எம்எல்ஏக்களை கூட்டு போனாங்க பாருங்க, பஸ்ல, ஏசி பஸ்ல கூட்டு போனாங்க இல்ல, அங்க போற வரைக்கும் எம்எல்ஏக்கள் யாருக்குமே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா அறிவிக்க போறாங்கன்னு தெரியாது. எல்லாரும் சசிகலா முதலமைச்சர் தான் போறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதுங்க, நான் தான் முதலமைச்சரா வரப்போறேன்னு அவருக்கே தெரியாது. அங்க போன பிறகு வாரண்ட் வருது. இந்த அம்மா கன்வென்ஷன் வந்து பெங்களூர் கோர்ட்ல இருந்து வாரண்ட் வந்த பிறகுதான் சரி இனிமே நம்ம சிஎம் இருக்க முடியாது, நம்ம ஒரு நல்ல ஒரு லேபர், ஒரு பாண்டட் லேபரா நம்ம வந்து செலக்ட் பண்ணணுமே, யார் நமக்கு நல்ல பாண்டட் லேபரா இருக்குமோ தேடும் போது காசு செலவு பண்ணணும். இன்னொருத்த முதலமைச்சர் ஆகிறது நான் ஏன் காசு செலவு பண்ணணும், இவ்வளவு காசு செலவு யாரு செலவு பண்ணுவீங்கன்னா யார்கிட்ட பணம் இல்ல. அவங்க முதல்ல செலக்ஷன் பண்ணது செங்கோட்டையன், அவர் அந்த பார்ட்டியினுடைய ஒரு சீனியர் லீடர். அவங்க செலக்ஷன் பண்ணது யாருன்னு கேட்டா செங்கோட்டையன் தான் செலக்ஷன் பண்ணாங்க. அவங்க செங்கோட்டையன் எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி. அப்ப எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு, சசிகலா, எடப்பாடி நீங்க இருக்கிறீங்களா, பணம் ஜனமா நீங்க என்ன தேர்ந்தெடுத்துட்டீங்களா, நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். உடனே இந்த அம்மா சசிகலா ஆர்டர் போடுறாங்க, நான் சொல்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். நீங்க சும்மா ஒரு பொம்மை, கீ என்கிட்ட இருக்கும், நீ சிஎம் ரிமோட் என்கிட்ட இருக்கும், நீங்க என்ன சொல்லு சரிமான்னு சொல்லி தேர்ந்தெடுத்த பிறகு டேபிள் எப்படி தவழ்ந்து போய் காலில் விழுந்தார் எல்லாம் தெரியல உங்களுக்கு. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் உடனே எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்துட்டு என்ன வேணாலும் கேட்கலாம் சொல்லி அவங்க எல்லாத்தையும் கேட்டாங்க, இவர் எல்லாத்தையும் பண்ணார். அந்த செய்தி தான் நேற்று சொல்லுகிறார் யாரு, அந்த ஏடிஎம்கே முன்னாள் ஒன்றிய செயலர் ராஜி. அதுல என்னன்னு கேட்டா, அதுல இந்த நடிகை பேரை சொல்லிட்டார், இந்த நடிகை பேரை சொல்லிட்டார். தெரியும் அப்படியே பிரஸ் பண்ணி சொல்றாரு. ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டு தப்பிச்சு கூடாதுங்க. எந்த தப்புமே பண்ணாத திமுக மீது எவ்வளவு அவதூறு எல்லாம் நீங்க எல்லாம் பேசுறீங்க. இந்த யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறவங்க, இந்த யூடியூபர்ஸ், இந்த அரசியல் விமர்சகர் எல்லாம் வரீங்கல்ல, இந்த அரசியல் விமர்சகர் எல்லாம் வரீங்கல்ல, வந்து உட்காந்து இந்த சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், தமிழா பாண்டியன், அவனும் ஒருத்தன் மிகுந்த மரியாதைக்குரிய தேச தலைவர் நேதாஜி, அவர் பேருக்கே கலகம் ஏற்படும் வகையில் நேதாஜி பேர்ல ஒரு அமைப்பு, விஸ்வநாதனோ என்ன அந்த வேலை பேர் சரியா தெரியல, அவரு இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் உட்காந்துன்னு திமுக மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி பிஜேபி காரண்ட காசை வாங்கி பேசுறீங்களா, இந்த விஷயத்த பேசணும். இது ஏதோ நேற்று பேசினா இன்னைக்கு மன்னிப்பு கட்டான்னு இதோட விட்டுறக்கூடாது. அந்த நடிகை, அந்த சகோதரி திரிஷா கூட விட்டுறக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள போட்டதான் விஷயம் வெளியே வரணும். என்ன அவருனா எடப்பாடி பழனிசாமி, அவருனா உத்தமர் மாதிரி நான் வந்து யாருடைய சிபாரிசு இல்லாம நான் உழைப்புல முதலமைச்சரான நான் சுயம்புன்றாரு. நான் இது வரைக்கும் நான் யார்கிட்ட அவர் எங்கேயோ ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று பேசி சோசியல் மீடியாவில் வைரலா இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ வந்துட்டு இருக்கு. நான் வந்து சுயம்பு, நான் உழைச்சவன், நான் எந்த சிபாரிசுக்கு போனதில்லை. அவர் என்ன தொடர்ந்து எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கலாம், மினிஸ்டரா வந்திருக்கலாம், ஆனா சிஎம் வர அளவுக்கு எங்க தலைவர் தளபதிக்கு ஒரு ஈக்குவலான லீடர் எடப்பாடி பழனிசாமி கிடையவே கிடையாது. நான் சுயம்பு, நான் உழைப்பாளர் வந்து உழைப்பாளர் வரல. சசிகலா கை நீட்டினாங்க, நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. ஆனா எங்க தலைவர் தளபதி நீங்க கேள்வி நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி தளபதி பத்தி பேசுறதுக்கு? இந்த சமாச்சாரம் நடந்ததுன்னு தெரியும், ஆனா ஒருத்தன் வெளியே வந்துட்டான். இது விஷயம் பெருசா வரணும், அட்ரஸ் இல்லாதவங்களை கூட்டினு வந்து விட்டுருந்தா அது பெருசா வராது, கோபனா பேசலாமே. ஏன்னா அது மரியாதைக்குரிய நடிகர் திரு கருணாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரே ஒரு பேட்டியில ஒரு 2-3 மாசம் கழிச்சு கூவாத்தூர்ல என்ன நடந்துச்சு, என்ன அசிங்கம் நடந்துச்சுன்னு அது எனக்கு தான் தெரியும், வெளியே சொன்ன அசிங்கம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். நான் வந்து மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா மட்டும் தான் மதிப்பேன், அவங்க தான் எம்எல்ஏ ஆக்கினாங்க, மற்றபடி உங்களுக்கெல்லாம் மரியாதை கொண்ட அவசியம் கிடையாது. நீங்க வந்து கூவாத்தூர்ல அம்மையார் ஜெயலலிதாவுடைய படத்தை வச்சுட்டு அகில் விளக்கு வச்சுட்டு என்னென்ன சத்தியம் வாங்கினீங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாம எம்பி கிட்ட என்னென்ன சத்தியம் வாங்கினீங்க நீங்கெல்லாம். ஆனா நான் சத்தியம் பண்ணல. அதே மாதிரி தனியரசு கொங்குநாடு இளைஞர்களுடைய அந்த கட்சியினுடைய தலைவர் தனியரசு ஒரு எம்எல்ஏ, ஏடிஎம்கே கூட்டணியில நான் கருணாஸ் ஒரு எம்எல்ஏ, நாங்க 2 பேரும் சத்தியம் பண்ணல. நீங்க என்ன கூத்து அடிச்சுங்க ஏடிஎம்கே எம்எல்ஏங்க, நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி இது கருணாஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு காலையில கூட யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்குது. சோ இவ்வளவு அசிங்கத்தனமான பண்ணி என்ன சொல்றது, இவ்வளவு அசிங்கத்தனமா பண்ணி எடப்பாடி பழனிசாமி உன் சொந்த கட்சி எம்எல்ஏக்களுக்கு நீ என்னென்ன பண்ணி பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி இது ரொம்ப அசிங்கமா அதை பேசுறதுக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஏன்னா இனிமே எந்த நடிகை பத்தி யாரும் பேசக்கூடாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இதோட விட்டுக்கூடாது. அந்த சகோதரி செல்வி திரிஷா அவர்கள் இதோட விட்டுக்கூடாதுங்க. நீங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு வரணும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, நீங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து நீங்க வந்து கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்கா, எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் 25 lakhs சொல்லி அது ஒரு நடிகர் கூட்டணி விட்டான்றது இது யாராலும் ஏத்துக்க முடியாத விஷயம். இது உண்மையா பொய்யான்றது நிரூபிக்கிற இடம் யாருகிட்ட இருக்குது நிரூபிக்கிறதுனா அவங்க சகோதரி செல்வி திரிஷா, அவங்க அந்த நடிகை கிட்ட தான் இது இருக்குது. இதை நீங்க நிரூபிக்க நீங்க தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இன் பிட்வீன் பிரஸ் பீப்புள்ஸ் பேசணும். இப்படி ஏடிஎம்கே, அவங்க ஏடிஎம்கே தான், எல்லாரும் ஜெயலலிதா வாழ்கன்னு தானே சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா வாழ்கன்னு தான் சொல்றா, அப்படி டிடிவி தினகரனும் ஜெயலலிதா வாழ்கன்னு தான் சொல்றா, அப்படி ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா வாழ்க தான் சொல்றாங்க, அந்த சசிகலாவும் ஜெயலலிதா வாழ்க தான் சொல்றாங்க. நேத்து அந்த ராஜி என்று சொல்லக்கூடிய அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் நடிகை திரிஷா மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது ஜெயலலிதா படம் வச்சுதான் பேசுறாரு.
நான் எப்பவுமே பாருங்க, நான் எப்பவுமே பேசும்போது கலைஞருடைய சிலை இங்க இருக்கும் பின்னால. வீட்டில் ஊர்ல பேசணும்னா கட்சி ஆபீஸ் எல்லா கட்சி தலைவர் படம் இருக்கும். கலைஞருடைய சிலை வச்சிருப்போம் பின்னால். எப்பவுமே நான் எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் இது ரொம்ப கலீஜான விஷயம். ஏன்னா ரொம்ப உத்தமர் மாதிரி வேஷம் போறாருல எடப்பாடி. அவர் பெரிய பியூரா பாலிடிக்ஸ்ல பியூரு. அவர் சுயம்பு உழைச்சி செய்ய மாட்டார். தளபதி மாதிரி அவர் தளபதியா அவர் கிரியேட் பண்ணி நிற்கிறார். உழைச்சி செய்ய மாட்ட மாதிரி கலீஜான வேலை எல்லாம் பண்ணி செய்ய வைக்கிறாரு. ரொம்ப கலீஜான வேலை. அதாவது இந்த மாதிரி கலீஜான விஷயம் பேசும்போது அந்த ஒரு மிகப்பெரிய உலகத்திலே ஒரு உத்தம தலைவர், அந்த தலைவர் மாதிரி ஒரு தலைவன் பிறக்கிறது கஷ்டம். அந்த தலைவருடைய இதயத்தை தான் இன்னைக்கு எங்க தலைவர் தளபதி இரவலா பெற்றிருக்காரு. இன்னைக்கு 2ஆம் கலைஞரா இன்னைக்கு தலைவர் கலைஞர் போல ஆட்சி நடத்துகிறார். அவ்வளோ பெரிய தலைவனுடைய சிலையை இந்த சப்ஜெக்ட்ல கூட தான் பாருங்க. கம்ப்யூட்டர் மட்டும் கம்ப்யூட்டர் டேபிள்ல எப்பவுமே தலைவர் கலைஞருடைய சிலை வச்சிருப்பேன். இந்த கலைஞர் சிலை நான் வைக்கல. கலைஞர் சிலை இருக்கு. ஏன்னா இது கலீஜான விஷயம். கலீஜ் விஷயம் பேசும்போது அந்த மாதிரி பெரிய தலைவன், ஒரு மிகப்பெரிய தலைவன், அவர் படம் வச்சுன்னு பேசக்கூடாது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது உள்ள நடந்ததெல்லாம் உண்மைதான். நாங்க வந்து உள்ள விளக்க பிடிக்கல. யார் யாரை கூட்டணும் வந்து யார் யாரை விட்டாங்கன்றது. இது வந்து இன்னும் கொஞ்சம் இது ஃபேமஸ் ஆகணும். பெரிய நடிகர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கூட்டு வந்து எம்எல்ஏ கூட்டு தான் அவர் சிஎம் ஆனார்ன்றது சொல்றதுக்காக வேணா இந்த நடிகை பேரை இந்த ஆள் பயன்படுத்தி இருக்கலாம். அது தவறா பொய்யா பயன்படுத்தி இருந்தா செருப்பு கைட்டு நடிக்கணும். அவன சேலத்தில் எல்லா பொம்பளைங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு தப்பான ஒரு பழி சொல்லியிருந்தா அவனை செருப்பு கைட்டு நடிக்கணும். இந்த மாதிரி தப்பா பேசுகிறான்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னொரு முறை எவனும் இந்த மாதிரி நடிகர்களை தரைக்குறைவாக பேசக்கூடாது. அதாவது அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. இப்ப அரசியல் மேடையில இருந்து ஒரு நடிகை எங்களை பத்தி திமுக பத்தி பேசும்போது திமுக இருக்கும் அதை கண்டிதான் செய்வாங்க. என்ன சொல்றது? அதே மாதிரி இந்த அரசியல் கருத்துக்களை சொல்றாங்கல்ல, கருத்து சொல்லுவாங்க நிறைய பேர். கருத்தெல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்லதான் வேணும். இப்ப விந்தியா வந்து வண்டியில ஏறி திமுக அவதூறா பேசும்போது திமுக சைட்ல இருந்து அந்த அம்மாக்கு எதிர்ப்பு வரதான் செய்யும். 4 பேர் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள், அவங்க இன்னைக்கு பாஜக ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராகிறாங்க. அவங்க எல்லாம் சொல்லிதான் எங்க மேல கேஸ் எல்லாம் போறது. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் குறித்து அவதூறான செய்தி சொல்லும் போது அநாகரிகமா இல்லாம மரியாதையா கூட அவங்க கருத்துக்கு நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். அப்புறம் இவங்க இந்த பிஜேபி மேடைக்கு திடீர்னு போய் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்தாங்க மரியாதைக்குரிய ஆண்டி கஸ்தூரி. ஆமா, ஆண்டி கஸ்தூரி அவர்கள் திடீரென்று அவங்க திமுகவை தாக்குவாங்க, திராவிடியான் எல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் பேசி சும்மா இருக்க முடியாது. அவங்க தனிநபர் ஒழுக்கத்தை பத்தி நம்ம குறை சொல்லாம கூட அதை பேசாம அவங்க தனிநபர் ஒழுக்கம் அவங்க பர்சனல் லைஃப் பத்தி குப்பத்தொள்ள போட்ட கூட அவங்க நம்மளுக்கு ஒரு விமர்சனம் இருக்கப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அதுக்காக பெண்கள் எது பேசினாலும் பேசாம இருக்கக்கூடாதுன்றது பொருட்டல்ல. பெண் என்பதால் கொஞ்சம் தன்மையா பேசலாம். ஆனா எந்த அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு நடிகை ஒரு ஸ்டார் லெவல்ல வந்துட்டு நாங்க அவங்களை கூட்டணும் வந்து இன்னார கூட்டம் எங்களை ஆதரிக்கணும்னு சொல்றது, இது வந்து அதிமுக பண்ற ஒரு கேப்மாரித்தனமான முள்ளமாரித்தனமான முற்றோக்கித்தனமான 420 840 பாடூஸ் லக்காடி அரசியல்னு எல்லாரும் சொல்றாங்க. இது தப்பு. இப்படி பேசுறது தப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. இது இல்லைன்னு பிரஸ் மீட்ல என்னை பத்தி என் கூட இருந்து என் பேரை டேமேஜ் பண்றதுக்கு இப்படி சொல்றான்னு சொல்லி இதுக்கு ஒரு விளக்கத்தை யார் கொடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும். இது எல்லாம் பெண்கள் இதை வந்து கண்டிக்கணும். பெண்கள் இதை கண்டிக்கணும். இதை பிஜேபியில இதை கண்டிக்கிறான் ஒருத்தன். யாருன்னு கேட்டா அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தன் இதை கண்டிக்கிறான். சார் சரி கண்டி சனப்பண்ணி அவன் கண்டிக்கிறான். அவன் என்ன உத்தம மாதிரி அந்த டார்க் ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு காயத்ரி ரகுராமன் என்னென்ன மிரட்டி என்னென்ன வேலை பார்த்தானுங்க அவனுங்க. இன்னைக்கு அவன் பேசுறான் காயத்ரி ரகுராமன் எல்லாம். அதாவது ஒரு விஷயம் கேளுங்க, அந்த பிஜேபியில அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை சொல்லாம அவன் பேச மாட்டான். சகோதரி நடிகை செல்வி திரிஷா குறித்து அவன் பேசும்போது யாரு அந்த நடிகை திரிஷா குறித்து பேசினாங்க, யார் பேசிருக்கிறது? ஏடிஎம்கே முன்னாள் ஒன்றிய செயலர் ராஜீவ் பேசுறது. திராவிட மாடல் அரசுல வந்து இந்த மாதிரி தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி பெண்களை பேசுவாங்கன்னு திராவிட மாடல் அரசு பேசுறான். அந்த புறம்போக்கு பையன் பேசுறது ஏடிஎம்கே காரன்டா, பேசுறது ஏடிஎம்கே காரன். உனக்கு ஏன் ஏடிஎம்கே குறை சொல்ல உனக்கு தைரியம் இல்ல? எடப்பாடி பழனிசாமி தான் அந்த வேலையை பார்த்தாருன்னு அவன் சொல்றான். கேட்டது ஏடிஎம்கே எம்எல்ஏ வெங்கடாச்சலம்னு சொல்றான். ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கு தங்கி இருந்த கூவாத்தூர் நடந்ததான் அந்த குற்றச்சாட்டா சொல்றான். என்ன சொல்றது? இன்னைக்கு அந்த ஆளுக்கு மன்னிப்பு கேட்டான். பட் நேற்று வந்தாலும் சொன்னான், நீ யாரு டேமேஜ் பண்ணோம்? அமர் பிரசாத் ரெட்டி நீ யாரா டேமேஜ் பண்ணோம்? நீ ஏடிஎம்கே பேச ஒக்காளி. அவன் ஏடிஎம்கே பேசாம திராவிட மாடல் அரசு. ஏன்னா இவனுக்கு ஏடிஎம்கே பேச மாட்டானுங்க பிஜேபி காரன். ஏன்னா பிச்சைக்காரனை விட மோசமா கமலாயத்து கையில தட்டு தூக்கி நின்னுக்கிறாங்க. சார் ப்ளீஸ் வாங்க, ஐயா அம்மா தாயே அப்பா எடப்பாடியாரே வாங்க ப்ளீஸ் வாங்க எங்க கூட்டணி வாங்க எடப்பாடியாரே எங்க கூட்டணி வாங்கன்னு பிச்சை எடுக்கிறான் பிஜேபி.
அவங்க இது நாடகமா உண்மையா என்னன்னு தெரியல. நாங்க இனிமே ஒட்டும் உரமும் இல்ல, இன்ஜின்ல இருந்து பொட்டி கைட்டு விட்டாச்சுன்னு அவங்க சொல்றது நாடகம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அடுத்து பிஜேபி மேல வரப்போறதுல நம்மள ஒன்றும் பண்ண முடியாதுரா. நமக்கு இங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு வாங்கணும், சிறுபான்மை மக்கள் ஓட்டு வாங்கணும், கிறிஸ்தவர்கள் ஓட்டு வாங்கணும், இவன் கூட அவனும் ஓட்டு போட, இப்பயும் அவனும் போட மாட்டான். எல்லா தலைவர் தளபதி உதயசூரியன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவான். புதுவை உட்பட 40 தொகுதி திமுக தான் கில்லி மாதிரி ஜெயிக்கும். அடுத்த பிரைம் மினிஸ்டர் இந்தியா கூட எங்க தலைவர் தளபதி தான் உருவாக்குவார். ஏதோ ஒரு டிசைட் பண்ணி அவங்க கூட்டணி பண்ண பிச்சை எடுக்கிறான். அவர் அமித்ஷா இருந்து யார்? அமித்ஷா எவ்வளவு பெரிய லீடர் அவர் பிஜேபி. இஸ் ஹோம் மினிஸ்டர், இஸ் த ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அவர் இந்தியா இஸ் ஹானரபிள் மிஸ்டர் அமித்ஷாஜி. அவர் சொல்றாரு 24 மணி நேரம் பாஜக கதவு திறந்தே இருக்குது அதிமுக கூட்டணி, இங்க எப்ப வேணாலும் வரலாம். கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்கிற பிச்சைக்காரனை விட கேவல மாட்டான் ஏடிஎம் கூட்டணிக்கு அலையிறான். வா வா வா. அண்ணாமலையை பார்த்து பத்திரிகையாளர் கேட்கறாங்க, இந்த மாதிரி அமித்ஷாவே வந்துட்டு யார் ஒன்னாலும் பிஜேபி கூட்டணிக்கு வா கதவு திறந்துக்குது 24 மணி நேரம் கேட்கறாரு. என்ன அதுக்கு அண்ணாமலை கதவு மட்டும் இல்ல, நாங்க ஜனனும் திறந்து வச்சுக்கிறோம், எப்போனாலும் பிஜேபி கூட்டணிக்கு வரலாம். இவ்வளவு கேவலமான இவனுங்க. சோ அதிமுக பகச்சி தெரியாம இவன் அதிமுக டைரக்டா குறை சொல்லாம அமர்நாத் ரெட்டி குறை சொன்னவன் அந்த நடிகை செல்வி திரிஷா அவர்களே அந்த சகோதரி குறை சொன்னவன் ஏடிஎம்கே காரன். ஏடிஎம்கே சரௌண்டிங் நடந்தது. உனக்கு தைரியமா பேசல. எனக்கு என்ன சந்தேகம்னா, சொந்த கட்சியில சொந்த கட்சிக்காரனே முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து இவ்வளவு வேலை பார்த்துக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஊத்தி கொடுத்தது மட்டும் இல்லாம அது அவங்க பர்சனல் ஹேபிட்ஸ், அது விட்டது இல்லை. காலில் விழுந்து ஒருத்தர் நமக்கு பதவி கொடுத்தா காலில் விழுறாங்க, அது கூட பெருசா தேவையில்லை. குட்டியும் கொடுத்துக்கிறாருன்னு சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அதுல அந்த நடிகை செல்வி சகோதரி திரிஷாவை நான் சொல்லல, பட் அவங்க இல்ல வேற எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நம்ம விளக்கா பிடிச்சா யாரா வந்தாங்க அங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் பார்க்காம கண்ணால் சொல்லக்கூடாது, கண்ணால சொல்லக்கூடாது. என்ன சொல்றது? ஏன்னா அங்க வந்தவங்க எல்லாம் யாரும் பேர் சொல்ற மாதிரி இல்ல, அதனால பேர் சொல்ற மாதிரி சும்மா ஒரு பேரை தட்டி விட்டு போலாமன்னு கூட இந்த சகோதரி நடிகை பேரை கொஞ்சம் சொல்லிருக்கலாம். இன்னைக்கு இல்லன்றோம். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, தமிழ்நாட்டில் சொந்த கட்சி எம்எல்ஏவையே சொந்த கட்சிக்காரன சிஎம் ஆக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பார்த்துக்கிறான். ஆனா இதே ஜெயலலிதா ஒரு முறையோ 2 முறையோ அந்த அம்மாக்கு தண்டனை வந்துச்சு. 2 முறை நினைக்கிறேன். ஆமா 2 முறை. ஒரு முறை ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது, 3 முறை அவங்க முதலமைச்சர். கடைசியா சசிகலா சோழி முட்டிச்சு பாவம். அந்த அம்மையார் மாதிரி செல்லு ஜெயலலிதா சொல்லி சசிகலா முட்டிச்சு. சசிகலான் கம்பெனி மன்னாரன் கம்பெனி முடிச்சுட்டாங்க. சோ 2 முறை ஜெயலலிதா கன்வென்ஷன் வரும்போது ஜெயலலிதா இப்படி எம்எல்ஏங்களை கொண்டு போய் கூவாத்தூர்ல அடைச்சு வச்சு அவங்களுக்கு சோ எல்லா வேலையும் பார்த்து எல்லா வகையிலும் எல்லாத்தையும் கவனிச்சு அவங்களுக்கு ஓட்டு போட வச்சாங்களா? கன்வென்ஷன் வச்சு சிஎம் பதவி போயிடுச்சு. எம்எல்ஏஸ் கூப்பிட்டாங்க, வா கம்மியார் நீல் டவுன் முட்டி பாட், ஓ பன்னீர்செல்வம் சிஎம் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ், போ கவர்னர் பில்டிங் போ, ஆதரவு கொடு, நீ மினிஸ்டர் போயினர். இப்படி போயிட்டான். ஓபிஎஸ் தான் சிஎம், நான் தான் சிஎம், என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஓபிஎஸ், போங்கடா. ஒருத்தம் பேசல. 2வது முறை ஓபிஎஸ் ஒருத்தம் பேசல. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மரியாதை கிடைக்குமா? ஜெயலலிதா தான். அந்த அம்மா ஜெயலலிதா தான். எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா ஆட முடியுமா? இல்ல தொப்பி போடணும் கண்ணாடி போட்ட எம்ஜிஆர் ஆட முடியுமா? டவுசர் லூசு தொடர் நடுங்கி சசிகலா காலில் வந்து எல்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் சசிகலான்ற போது வேற சசிகலாக்கு கன்வென்ஷன் வந்துச்சு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோம். சோ சிஎம் எடப்பாடி பழனிசாமி சொல்லியாச்சு. நான் சொன்னதெல்லாம் நீ செய்யும் போது அவன் ஆசையை தீர்த்துங்க. அப்ப அதெல்லாம் நடந்ததுதான். அங்க எல்லாம் நடந்தது. என்ன எல்லாம் மகான்கள் அங்க இருக்கிறவங்கலாம் திமுக எம்எல்ஏ மாதிரி நேர்மையானவங்களா? எடப்பாடி பழனிசாமி என்ன உலக தலைவர் தளபதி மாதிரியா? அந்த காலத்திலே கொலை வழக்குல இருந்து அவர் செங்கோட்டையன் தானே காப்பாற்றி விட்டாரு. இன்னைக்கும் ஒரு மீது கொலை வழக்கு இருக்கு. தளபதி வந்து ஆதாரத்தோடு உங்களை அரெஸ்ட் பண்ணணும் விட்டு வச்சுக்கிறாங்க. இதே ஜெயலலிதா தான் தூக்கி உள்ள போட்டு யாருமே இல்லாதாக்கி இருப்பாங்க. எனவே நான் சொல்ல வருகிற செய்தி, கூவாத்தூர்ல இவ்வளவு அசிங்கம், இவ்வளவு கலீஜான வேலைகள்லாம் பண்ணி தான், இவ்வளவு அசிங்கமான வேலை பண்ணி தான் தில்லுமுலம் ஒண்ணு பண்ணி இன்னைக்கு முதலமைச்சரா 4 வருஷம் இருந்து எதிர்கட்சி தலைவரா இருந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் தளபதி என்கின்ற ஒரு மாபெரும் தலைவனை குறை சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எந்த தகுதி இல்லை. நாறுதுங்க. என்ன யாரு என்ன கமெண்ட்ல பேசினா கூட ஐ எம் நாட் பாதர் அபவுட் தட். என்ன சொல்றது, அதை பத்தி எனக்கு எந்த கவலை கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டன். நான் தளபதியினுடைய அடிமட்ட தொண்டன். நாளைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய அடிமட்ட தொண்டன். ஆச்சா, இவ்வளவு அசிங்க பிடிச்ச வேலை பண்ணி இதெல்லாம் சினிமால தான் பார்த்து வரும். இப்ப இன்னொரு சந்தேகம் எனக்கு, நான் அமர்நாத் ரெட்டி கேட்கிறேன், ஏன் ரெட்டி
இவங்க ஒரு ஸ்டேட்ல ஆட்சி அமைச்சு அவங்க எம்எல்ஏக்களுக்கு சொந்த எம்எல்ஏக்களுக்கே இவ்வளவு வேலை பார்த்து ஊத்தி கொடுத்து விடு சரி துண்டுறது விடு அவன் பர்ஸ் கூட்டியும் கொடுத்துக்கிறானுங்க இவ்வளோ பண்ணி சொந்த கட்சி எம்எல்ஏ சரண்டர் பண்றதுக்கே இவ்வளவு வேலை பார்த்துறான்னா நீங்க பிஜேபி இந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 460 கிட்டத்தட்ட 500 எம்எல்ஏக்கள் 400 எம்எல்ஏக்கள் மேல சொல்றாங்க. இத்தனை எம்எல்ஏங்களை வேற கட்சியில இருந்து இழுத்து நீங்க மற்ற ஆட்சிகள்லாம் கவுத்து உங்களுக்கு மெஜாரிட்டி வரலன்னா மற்ற கட்சி எம்எல்ஏங்களை கூட்டின்னு வந்து ஆட்சி அமைச்சிருக்கல. அப்ப நீங்க எவ்வளவு வேலைனா பார்த்திருப்பீங்க. இவன் சொந்த கட்சி எம்எல்ஏக்களையே சொந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தரையே சிஎம் ஆக்கிறதுக்கு ஏடிஎம்கே இவ்வளவு வேலை பாக்குறான்னா நீ மற்ற கட்சி எம்எல்ஏக்களை கூட்டணும் இந்த 10 வருஷத்துல நீ பல மாநிலத்தில் ஆட்சியை கவுத்து வேற ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டிய இடத்துல வேற கட்சி ஆட்சி அமைக்க இடத்துல நீங்க மற்ற கட்சி எம்எல்ஏக்கள்லாம் வேலைக்கு வாங்கி கொண்டு போய் அங்கங்க வச்சு நின்று அவங்க மூலியமா நீங்க ஆட்சிக்கு வந்து அப்ப நீங்க என்னென்ன வேலை பார்த்திருப்பீங்க. எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்துச்சோ பாலிவுட் ஆர்டிஸ்ட் ஏதாவது பாக்காசோட தப்பு அப்புறம் அவனுக்கு நமக்கு வித்தியாசம் போயிடும். அப்ப நீங்க என்னென்ன வேலை பார்த்திருப்பீங்க. இவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் ஆட்சி செய்யறானுங்க. சோ எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதற்கு இனிமேல் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எந்த தகுதி கிடையாது. இங்க எந்த தப்பும் இல்ல. நீங்க சும்மா சொல்லுங்க உப்பு இல்ல சப்பு இல்ல சப்பு இல்ல. எப்ப அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நக்கி பார்த்தாரு தப்பி பார்த்தாருன்னு தெரியல. அவர் உப்பு இல்ல சப்பு இல்லன்னு சொல்வாரு. ஒரு நல்ல பட்ஜெட்டை தலைவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றது, இது மக்கள் தான் முடிவெடுக்கணும். இது எப்படிப்பட்ட தலைவர் எடப்பாடி எப்படி முதலமைச்சர் ஆகிறார்ன்றது பாருங்க. இன்னொன்னு இந்த நேரலையில இந்த கருத்துக்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசினேன். இன்னொன்னு சொல்றேன், மீண்டும் சொல்றேன், எப்படி நான் பேசி இது அப்படியே ரீச் ஆகும். அதனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சாராத எந்த கருத்துகள் சொல்லாமல் சும்மா நடித்துக் கொண்டிருக்கிற நடிகைகள், த்ரிஷா மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி நடிகைகளை தேவையில்லாம இப்படிப்பட்ட விஷயத்துல கோத்து விடுறாங்க. வந்தாங்க போனாங்க ஒரு ரூபான்னு சொல்லி பேசுறானுங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது. இதுக்கு செல்வி சகோதரி நடிகை த்ரிஷா கம்ப்ளைண்ட் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்தாதான் நீங்க தப்பு பண்ணலன்றதுக்கு மக்கள் ஏத்துக்குவாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம இப்படியே விட்டுட்டீங்கன்னா, நான் சாதாரண ஒரு தமிழனா ஒரு சிட்டிசனா பேசுறேன், ஒரு இந்தியன் சிட்டிசனா ஒரு தமிழ்நாடு சிட்டிசனா தான் நான் பேசுறேன். இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா அவன் சொன்னது உண்மையாயிடும். அதனால அவன் மேல் நடவடிக்கை எடுக்கணும். எந்த பெண்களையும் இனி யாரும் இப்படி ஆபாசமாக தவறான தகவலை கொடுக்க கூடாது. இந்த தவறு நடக்கலன்னா மீண்டும் சொல்லுகிறேன், சகோதரி நடிகை செல்வி த்ரிஷா அவர்கள் கமிஷனர் ஆபீஸ்ல அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக காவல்துறை சட்டம் தன் கடமையை செய்யும். எனவே இப்படி கலீஜு குற்றவங்கெல்லாம் அதிமுக எம்எல்ஏ இருந்து அதிமுக எம்எல்ஏ சொல்றதை விட இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்து 4 வருஷம் முதலமைச்சராக இருந்து 7 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டு பல ஊழல் பண்ணிட்டு கொடநாள கொலையும் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் ஒரு பெரிய தலைவர் மாதிரி கோல்கேட் விளம்பரம் செய்கிற மாதிரி 32 பல்ல விட்டு சுற்றினுகிறார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடக்கல, பொய்யா சொல்றான் இருந்தாலு அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜன் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஜெயக்குமார் விட்டு பேச விட்டுருக்கு. எனவே இது விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை. இதை யார் தவறு செய்தாரு கண்டித்தக்க வேண்டும். மக்கள் பாருங்க, ஏடிஎம்கே யாருன்னு பாருங்க, எப்படி 4 வருஷம் இருந்தாலும் முதலமைச்சர் இருந்தாலும் பாருங்க. எனவே என்றைக்கும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நமது தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் நமது வீட்டுப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை மட்டும் இந்த பதிலை தெரிவித்துக் கொண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி போன்ற இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். பாஜக என்கின்ற அந்த ஆரிய கூட்டத்தை அடித்து விரட்ட வேண்டும். தலைவர் தளபதி கரத்தை வலுப்படுத்த நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்த நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட தமிழகத்தின் 40 தொகுதியில் உதயசூரியன் சின்னம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.